என்னோடு பேசும் இயேசுவே, என்னோடு பேசும் இயேசுவே, நீர் வந்து பேசாதிருந்தா என் வாழ்க்கை தொலைந்து போகுமே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் ஸ்தோத்திரத்தை இந்த காலை வேளையிலே நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். பிரசங்கியின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலே வராக வாசிக்கிறோம். தெய்வ சமூகத்தில் நீ துணிகரமாய் உன் வாயினால் பேசாமலும் மனம் பதறி ஒரு வார்த்தையையும் சொல்லாமலும் இரு. தேவன் வானத்தில் இருக்கிறார், நீ பூமியில் இருக்கிறாய், ஆதலால் உன் வார்த்தைகள் சுருக்கமாய் இருப்பதாக என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாட்களில் நாம் தேவ சமூகத்தில் கடந்து வரும் பொழுதெல்லாம் ஜெபத்திலே நாம் அதிகமாக கேட்பதை விட செவி கொடுக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் நாட்களை விரும்புகிறார். கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற வார்த்தையை அதிகமாக கேட்பதற்கு நாம் ஆவலுள்ளவர்களாக காணப்பட வேண்டும். நாட்களில் நம் தொலைபேசியில் 2 பாகங்கள் காணப்படுகிறது. ஒன்று கேட்பதற்கென்று, மற்றொன்று பேசுவதற்கென்றும் காணப்படுகிறது. அநேக நேரங்களிலே நாம் பேசும் கருவியாகவே காணப்படுகிறோம். உலகத்தில் அநேக பெருமை உள்ளவர்கள் அவர்கள்தான் அதிகமாக பேச வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார்கள். தான் பேசுவதை தான் மற்றவர்கள் கேட்க வேண்டும் என்று விருப்பமுடையவர்களாகவும் காணப்படுகிறார்கள். நம்முடைய ஜெபங்களும் அநேக நேரங்களில் இப்படியாகத்தான் ஆண்டவர் பேச வேண்டும் என்று விரும்பினாலும் அதை காட்டிலும் நாம் தான் அதிகமாக பேசுவதையே ஆண்டவர் கேட்க வேண்டும் என்று சொல்லி நாம் விருப்பமுடையவர்களாக நாட்களை வாழ்ந்து கொண்டு வருகிறோம். நாம் வேண்டிக் கொள்வதற்கு முன்பதாகவே பிதாவானவர் என்னது வேண்டும் என்று சொல்லி அவர் அறிந்திருக்கிறார். இருந்தாலும் நமக்கு வேண்டியதை அவருடைய நாம் கேட்க வேண்டும் என்று சொல்லி நாம் எதிர்பார்க்கிறார். ஆனால் அது சுருக்கமாகவும் அளப்பல் இல்லாமலும் காணப்பட வேண்டும். சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கிறார். எப்பொழுதும் அவருடைய வார்த்தையை ஜெபத்தில் செவிசாய்க்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். தேவன் வானத்தில் இருக்கிறார், நீ பூமியில் இருக்கிறார் என்ற வசனம் சொல்லுகிறது. ஆகையால் நம்முடைய ஜெபத்தில் கர்த்தர் அதிகமாக நம்மோடு கூட பேசும்படி நாம் இடம் கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அவருடைய சத்தத்திற்கு செவிசாய்க்கிறவர்களாக இருக்க வேண்டும். என் நாடு என் சத்தத்தை அறியும் என்று ஆண்டவர் சொல்லுகிறதுபடி அவருடைய சத்தத்தை அறிகிறவர்களாக கேட்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் நாட்களில் வாஞ்சிக்கிறார். ஆகையினாலே எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, தெய்வ சமூகத்தில் கடந்து வரும் பொழுதெல்லாம் நம்முடைய வார்த்தைகள் சுருக்கமாக இருக்க வேண்டும், தெளிவாக காணப்பட வேண்டும். அந்த வார்த்தைக்கு கர்த்தர் நிச்சயமாக செவி சாய்த்து நம்முடைய ஜெபத்தை கேட்டு நமக்கு பதில் தருகிற தேவனாய் காணப்படுகிறார். இந்த ஆண்டிலே நாம் அப்படி சுருக்கமாக தெய்வ சமூகத்தில் நாம் ஜெபிக்கிற காரியங்கள் மிகவும் கருத்தாகவும் தெளிவாகவும் சுருக்கமாகவும் தெய்வ சமூகத்திலே ஜெபித்து சகல விதமான நன்மைகளும் ஆசீர்வாதங்களும் பெற்றுக் கொள்ளும்படியாக கர்த்தர் கிருபை செய்வாராக. தெய்வ கிருபை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென். ஜெபிக்கலாமா? பரிசுத்தமும் இரக்கம் நிறைந்த அன்பின் நல்ல தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை பொழுதுக்காக நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, பிரசங்கி சொல்லுகிறதான பொழுது தேவ சமூகத்தில் நாங்கள் கடந்து வரும் பொழுது துணிகரமாய் வார்த்தைகளை நாங்கள் பேசாதவர்களாக, மனம் பதறி எந்த வார்த்தைகளும் நாங்கள் சொல்லாதவர்களாக, தேவன் வானத்தில் இருக்கிறார், நாங்கள் பூமியில் இருக்கிறோம் என்பதை நாங்கள் அறிந்தவர்களாக நாங்கள் பேசுகிற ஜெபிக்கிற காரியங்கள் சகலமும் ஆண்டவரே சுருக்கமாகவும் அப்பா அது கருத்துள்ளதாகவும் காணப்பட கர்த்தனின் கிருபை செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படி நாங்கள் ஒவ்வொரு நாட்களும் ஆண்டவர் கர்த்தாய் ஜெபித்து கர்த்தாவே தேவ சமூகத்திலே சகல விதமான கிருபைகளும் நன்மைகளும் பெற்று உமக்கு சாட்சிகளாய் வாழ நீங்க ஒவ்வொருவருக்கு நீங்க கிருபை செய்வீராக. ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். அவைகளோடு பேசினீரே, என்னோடு பேச மாட்டீரோ? என்னோடு பேசும் இயேசுவே, இயேசுவே, என்னோடு பேசும் இயேசுவே, இயேசுவே, நீர் வந்து பேசாதிருந்தா என் வாழ்க்கை துளைந்து போகுமே.